திருச்சி பால்பண்ணை முதல் துவாக்குடி வரையிலான சர்வீஸ் ரோடு அமைத்திட வேண்டும் என்று கடந்த அக்டோபர் 2019 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டும் தற்போது வரை பணிகள் துவங்கப்படவில்லை. இதனிடையே திருச்சி பால்பண்ணை துவாக்குடி சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பு சார்பில் அரசு அதிகாரிகள் மற்றும் அமைச்சர் பெருமக்களை சந்தித்து வலியுறுத்தி வந்தவுடன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் திருச்சி பால்பண்ணை துவாக்குடி சர்வீஸ் ரோடு மீட்பு கூட்டமைப்பின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் இன்று திருச்சி பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். பைப்லைன் இதுக்கெல்லாம் டோட்டோட ஏற்கனவே ஒர்க் பண்ணி முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணோம் 40 மீட்டர் சப்ளை. ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படின்னா 26/9/2014 வந்து அந்த இதெல்லாம் நடந்துச்சு. இடையில வந்து அண்ணன் சொல்கிறோம் அந்த மேம் ஆர்டர் சொல்லி பண்ணாங்க இல்லைங்களா, அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணி நம்ம கண்டக்ட் பண்ணுறதுக்கப்புறம் சார் செக்ரட்டரியில் அவன் கமிட்மெண்ட் கொடுக்குறாரு. பண்ணி துவாக்குடி சர்வீஸ் ரோடு கூட்டமைப்பினுடைய பிரச்சனைகள் தற்பொழுது மீண்டும் ஒரு பாதிப்பு அளவுக்கு வந்திருக்கிறது. அதனால் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை கூட்டியிருக்கிறோம். நேற்றைய தினம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்த வழக்கு தொடரப்பட்ட வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. அதில் வந்து கடந்த 26/9/2024 5/3/2025 வரைக்கும் உள்ள நடவடிக்கையை வந்து கோர்ட்டில் தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் சென்ற தீர்ப்பில். அப்பொழுது வந்து நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் இதில் ஹியரிங்கில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக தாக்கல் இதில் அஃபிடவிட்டில் அதில் ஒரு பாயிண்ட் முக்கியமாக வந்து மினிமம் லேண்டு அவைலபிள்னு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பண்ணியிருந்தாங்க. அந்த 26/9/2024 அது வந்து இப்போ தான் சொல்கிறாங்க இது 33 குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இது மிகவும் அதிர்ச்சிக்குள்ள ஒரு தகவல். ஏன்னா வந்து 60 மீட்டர் இருந்தால் தான் ஒரு மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் ரோடும் ஓடக்கூடிய 4 வழிச்சாலை போடப்படும் மத்திய அரசினுடைய நகாயினுடைய தீர்மானம். அதை கண்டென்ட் பண்ணி 3 வருஷம் கேஸ் நடத்து கடைசியில் 45 மீட்டர் மொத்த அளவு, பாலம் உள்ள இடத்துல 60 மீட்டரும் அகலத்துக்கும், பஸ்பே உள்ள இடத்துல 50 மீட்டர் அகலத்துக்குன்னு முன்னாடி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு 6 மாதத்துக்குள்ளே அமல்படுத்தது 2019 அக்டோபரில் தீர்ப்பு வந்தது. பட் அது இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே வந்தாங்க. இதில் இடையில வந்து 2020-21 சென்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்த காலத்தில் ஸ்பெஷல் டிஆர்ஓ லேண்ட் அக்விசிஷன் தமிழ்நாடு அவர்கள் மூலியமாக NA நேஷனல் ஹைவேஸ் NH அவர்கள் மூலியமாக 6 ரெவன்யூ வில்லேஜ் வைஸ் நம்ம அரியமங்கலம் ஏரியாவிலேருந்து துவாக்குடி வரைக்கும் 6 ரெவன்யூ வில்லேஜ் இருக்குது. அதோட ஃபைனல் ஆர்டரை விட்டுட்டாங்க. இவ்வளோ 45 மீட்டருக்கு இவ்வளோ எடுக்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சர்ஸு. அந்த இடத்துல அதெல்லாம் முடிஞ்சு அந்த இடிக்கப்பட வேண்டிய கட்டடத்தின் அளவீடு பணிக்கு அப்போ ஆள் கொடுக்கப்படாமல் அதை அப்படியே கிடப்பில் போட்டுட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து ஆள் கொடுக்கல. ஸோ அதன் அடிப்படையில் அப்படியே கிடப்பில் போட்டாங்க. மாற்றப்பட்டார். திரும்பவும் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த அமைப்பு வந்து பதிவு செய்யப்பட்ட பின்பு நாங்கள் 2024 வந்து நாங்கள் அக்டோபர் மாதம் ஜனவரியில் பதிவு பண்ணோம். வழக்கு வந்து செப்டம்பரில் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கு விசாரணை அடிப்படையில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நம்ம 2 அரசுகளையும் மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்களை அவங்க கேள்வி கேட்டு இந்த திட்டம் ஏன் இவ்வளோ நாள் கிடப்பில் போடப்படுகிறது அப்படிங்கும்போது 2 அதிகாரிகள் 2 வழக்கறிஞர்கள் நீங்கள் வந்து அஃபிடவிட் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அதில் மத்திய அரசாங்கம் வந்து அஃபிடவிட் கொடுத்துருச்சு. பழையபடி நாங்கள் சர்வீஸோட போடுறோன்ட்டு. தமிழ்நாடு அரசு அஃபிடவிட் தாக்கல் பண்ணும்போது நாங்கள் திரும்ப நாங்கள் சர்வீஸோட நாங்களும் போடுறோம் அப்படிங்கும்போது அதில் என்ன கண்டென்ட்னா அந்த சர்வீஸோட லேண்ட் அக்வயர் பண்ணுறதும் திரும்ப இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்வீஸ் ரோடு வந்து தமிழ்நாடு ஹைவேஸினுடைய பொறுப்புன்னு மத்திய அரசு நகாய் வந்து கலந்துக்கிடுச்சு. அவங்க வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதன் இறுதியில் வந்து சென்ற நேற்று 6ஆம் தேதி நடந்த ஹியரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக அரசின் சார்பில் மீண்டும் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணல. திடீர்னு 33 மீட்டர் தான் மினிமம் லேண்ட் அவைலபிள் அப்போ நாங்கள் போட முடியும் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் வந்து எங்கள் வழக்கறிஞர் மூலம் உடனடியாக அதை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம், அக்செப்ட் பண்ணல. ஸோ அதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் கொண்டு பண்ணிருக்கோம். ஏற்கனவே வந்து இது 60 மீட்டர் அகலத்துக்கு போடப்பட்டிருக்கணும். அது 3 வருட வழக்குக்கு அப்புறம் 45 மீட்டராக ஒத்துக்கொள்ளப்பட்டு 2 அரசாங்கம் ஒத்துக்கப்பட்டு நம்ம பொது அமைப்புகளும் ஒத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் 45 மீட்டருக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க பணியை. இப்போ மீண்டும் ஒரு 33 மினிமம் வந்து சர்வீஸ் ரோடுக்கு வந்து 23 அடி இருக்கணும். ஸோ அந்த விருத்தம் இல்லை, மினிமம் இருக்கணும். அதான் மினிமம் லேண்டு ஃபார் சர்வீஸ் ரோடு. அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க 33 மீட்டர்னா 10 to 15 அடியில் தான் சர்வீஸ் ரோடு போடப்படும்.
ஸோ அப்படிங்கும்போது இன்னும் பேராபத்து சர்வீஸ் ரோட்டில் பயணிக்கிறவங்களுக்கு, அங்கே இருக்க கடை வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும். ஸோ அதனால் இந்த தமிழக அரசு மீண்டும், இது தமிழக அரசு தான் குளறுபடி, சென்ற ஆட்சியாக இருக்கட்டும் இந்த ஆட்சியாக இருக்கட்டும், அது அந்த நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அமைச்சர்களும் செக்ரட்டரியும், அது எப்படி முதலமைச்சர் சம்மந்தம் இருக்கா இல்லை துணை முதல்வர் சம்மந்தம் இருக்கா இல்லை அன்று சென்ற காலத்துலையும் அப்படி தான். ஸோ மாறி மாறி மக்களுடைய பாதிப்பை கவனத்தில் கொள்ளாமல் வியாபாரிகளுடைய அவங்கள பாதுகாக்கிறது தான். வியாபாரிகளை பாதுகாப்பு என்பது அது ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் பாதுகாக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு வியாபாரியோ இல்லை பொது ஆளோ அந்த கட்டடமோ லேண்டோ வச்சுருவங்களுக்கு இழப்பீட்டு தொகை வந்து 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது வாழ்வாதாரம் போகுதுங்கிற அப்புறம் பேச்சுக்கு இடமில்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து மீண்டும் வந்து கூட்டத்தின் வாயில வலியுறுத்துகிறது நம்மளுடைய தொகுதி திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினரும் தற்போதைய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சென்ற எம்எல்ஏ பேரில் 5 வருடமாக இந்த சர்வீஸ் ரோடு கூட்டம் சேர்ந்து பயணித்து இந்த சர்வீஸ் ரோட போராடினார். அவர் வந்த உடனே சர்வீஸ் ரோடு திட்டம் துவங்கப்பட்டு உடனே பணி நிறைவடையும் என்று காத்திருந்த நேரத்தில் அங்கு தற்போதைய தமிழ்நாடு ஹைவேஸ் துறை அமைச்சர் மாண்புமிகு ஏவா வேல் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்காம அவர் வந்து செக்ரட்டரியிட ஒரு இன்டர்னலாக சொல்கிறதும் அவங்க செக்ரட்டரி அந்த இதை நடவடிக்கை எடுக்கிறதுமா இருக்குது. அது மட்டும் தான் இப்போ வந்து தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நமக்கு தொகுதி அமைச்சர், நம்ம மாவட்ட அமைச்சர், நமக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தெரியாமையே இந்த 33 மீட்டர் குறைக்கப்பட்டுள்ளதாக அவரே நேற்று எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. உடனே நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லி அந்த தகவலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நேற்று கேட்டிருக்காரு. அது உங்கள் மூலியமாக ப்ரெஸ் ரிப்போர்ட்லேயே கொடுத்துருக்குறோம். அவர் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்கார். சென்ற கூட்டத்தில் கூட 8/8/2024 அன்று 23 அன்று நம்ம இதில் மாவட்ட ஆட்சியரில் ஒரு மீட்டிங் நடத்தினது மாண்புமிகு நேரு அவர்களும் அமைச்சர்கள் கடந்துட்டு 2 பேரும் சர்வீஸோட உறுதிப்படுத்தினாங்க. அப்போ வந்து மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து இந்தியாவிலேயே இந்த 14 கிலோமீட்டர் குடியிருப்பு பகுதியில் சர்வீஸ் ரோடு இல்லாமல் போடப்பட்ட 4 வழிச்சாலை இது மட்டும் தான் நான் பார்த்த வரைக்கும் அப்படின்னு குற்றத்தை பதிவு பண்ணி அதையும் அமைச்சர் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டு தவறு நடந்து விட்டது, அந்த தவறை கலைந்து உடனடியாக சர்வீஸ் கால் 4 மாத காலத்தில் போடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் சார் கண்டென்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்காக காலம் கடந்து நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். இப்போ கோர்ட்டில் வந்து மீண்டும் ஒரு குறைப்பு செய்வதற்கு எந்த அதிகாரம் இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு இந்த லேண்டை குறைக்கிறதுக்கு எந்த அதிகாரம் இல்லைங்க. அப்படி அந்த அடிப்படையில் தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து சர்வீஸோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து நகாய் வந்து ஒதுங்கிக்கிட்டால் தான் நாங்கள் கருதுகிறோம். நகாய் அப்படி ஒதுங்கினது தப்பு. அவங்க முழுமையாக வந்து அவங்க ரோடை போட்டு கொடுக்கறது அவங்க பொறுப்பு. தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டுட்டு ஒதுங்கிறது நகாயினுடைய தப்பு, மத்திய அரசாங்கத்தினுடைய தவறு இருக்கிறது, நகாயோட துறையினுடைய தவறு இருக்கிறது. அதனால் வந்து முழுமையான சர்வீஸ் ரோடு போடப்பட வேண்டும். அது சென்ற கோர்ட்டு தீர்ப்புப்படி மேம்பாலம் அமைவுள்ள 50 மீட்டர் அகல கிட்டத்தட்ட 250 மீட்டர்லேருந்து 350 மீட்டருக்கு மேம்பாலம் அமைவுடைய இடங்கள் லென்த்து அதில் 60 மீட்டர் அகலவும், பஸ் பே வந்து பார்த்திங்கன்னா 150 மீட்டர்லேருந்து 200 மீட்டருக்கு வரை பஸ் பே அமையணும். அந்த இடத்துல 50 மீட்டர் அகலவும், சர்வீஸ் ரோடு உள்ள இடத்துல 45 மீட்டரும் போடப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய கண்டென்ட்டு. இதில் பத்திரிகை துறையும் ஊடகவியலாளர்களும் இந்த மக்கள்கிட்டையும் அரசு அதிகாரிகள்கிட்டையும் அமைச்சர்களையும் கொண்டு சென்று நம்ம பகுதி நம்ம மாவட்டத்தில் இப்படி ஒரு கோர நிகழ்வு வந்து தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒன்று தான் இந்தியாவிலேயே நம்ம வந்து இவ்வளோ காலத்துக்கு போராடுறோம். ஸோ இவ்வளோ நீங்கள் எல்லாருமே இவ்வளவும் சப்போர்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரே ஒரு வியாபார அமைப்பு, அது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மாவட்டத்தில் இருக்கிற சென்ற எங்கள் பகுதியினுடைய ஒரு முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவராக்கி ஒரு நபர், தமிழ்ச்சென்கிற ஒரு நபர் தான் வந்து இந்த எல்லா குளறுபடிக்கும் காரணம். அவர் இன்றைக்கு திமுக கட்சியிலையும் பொறுப்பில் இருக்கார். ஸோ அதனால் அவர் எடுக்கிற அந்த நடவடிக்கை தான் இவ்வளோ காரணம். நாங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இது நேரடியாக அமைச்சர்கிட்ட கொண்டு போய் அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் வந்து முழுமையான சர்வீஸ் ரோடு போடுவதற்கு 45 மீட்டரில் கோர்ட்டு திருப்புப்படி அந்த சர்வீஸ் ரோடு போடுவதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு எங்களுக்கு நல்கணும், எங்களோட கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கணும்னு வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி. அது நாங்கள் கேட்டோம் சார், இல்லை அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க போடுறது அப்படின்ட்டாங்க. காரணம் என்னென்னா நாங்கள் வந்து அவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி 45, அந்த 45 அவங்க அக்செப்ட் பண்ணால் அதை வந்து கண்டென்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் கோர்ட்டும் மற்ற தமிழ்நாடு அரசின் காலம் இருந்து அப்புறம் ஒரு சமாதானம் சரி 45 மீட்டர் போதும் பின்னாடி பார்த்துக்கலாம் 6 லேண்ட் எடுக்கும்போது பண்ணாங்க. இப்போ வந்து 35க்கு யார் ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல, 33 இருக்குது. சொன்ன நாங்களும் ஒத்துக்கல, நம்ம அமைப்பும் ஒத்துக்கல, அரசு கோர்ட்டுன்னு அதை 35 மீட்டர் அக்செப்ட் பண்ணி தீர்ப்பு வழங்கலை. ஸோ அதனால் கேஸ் அவங்க அஃபிடேவிட் பண்ணியிருக்காங்க, நம்ம உடனடியே போய் எதிர்க்கிறோம். அதை பத்திரிக்கை மூலியமாக அது வெளியில் நீங்கள் கொண்டு போகணும். இல்லை அவங்க எந்த இதுவும் விளக்கம்லாம் அதில் கொடுக்கலைங்க. ஆமாம் சார். சார் அதில் வந்து 8.5 மீட்டர் வந்து இப்போ மெயின் ரோடு இருக்குது. அதில் வந்து இப்போ 2வே, அதுலேயே ஒரு சைடில் 2வே ப்ளஸ் 2 வீலருக்கு பண்ணணும். அடுத்து சர்வீஸ் ரோடுக்கு ஒரு பேரிகார்டு இருக்குது, அது மினிமம் 1 அடி வேணும். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் ரோடு போடணும். சர்வீஸ் ரோடு இப்போ இது எலக்ட்ரிக் போல் லைட்டு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ட்ரைனேஜ், யூட்டிலிட்டி, சாக்கடை இதெல்லாம் அமைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ அதனால் 45 மீட்டர் குறைச்சி போட்டால்
மீண்டும் மக்களுக்கு ஒரு பேராபத்தை அந்த பகுதியில் விளைவிக்கும். அது வந்து ஆமாம் சார் சொல்கிறோம். அமைச்சர் வந்து நேற்று உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். அவர் வந்து தன்னுடைய மன அழுத்தம் தெரிஞ்சு இது நான் ஒரு தொகுதி அமைச்சர் எனக்கு தெரியாமல் இது சப்மிட் பண்ணியிருக்கேன், நான் உடனே அதை மேலெடுத்து கொண்டு போகிறேன், நீங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணி இந்த கண்டென்ட்டை எங்களுக்கு அனுப்புன்னு சொல்லி அவர் நேரடியாகவே தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு சொன்னார் சார். தொடர்ந்து அவர் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் பாடுபட்டு கொண்டு வருவார்ன்ட்டு. நீங்களும் அமைச்சர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை அவர்கிட்ட போக்கி கேட்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். நேரடியாக சந்தித்து பேசியிருக்கேன் சார். துணை முதல்வரே நேரடி சந்திச்சு. ஆமாம், இன்றைக்கு வந்து வேணால் நாங்கள் இப்போ உங்கள் வயலில் தான் எங்களுக்கு தெரிய வருது. இல்லை முதல்வர் நாங்கள் வந்து இப்போ தான் உங்கள் மூலியமாக தகவல் தெரிஞ்சு சார். இப்போ நாங்கள் உடனடியாக அதுக்கான சந்திக்க முடியுமான்னு ஒரு முயற்சி மேற்கொள்கிறோம். அடுத்த கட்ட இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கார் சார், அமைச்சர்கிட்டையும் தொடர்பு கொள்கிறோம். மாவட்டத்தில் அந்த தொகுதி அமைச்சரும் இருக்கார், மாவட்ட அமைச்சர் பெரிய ஒரு முதன்மை அமைச்சர் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் 2 அமைச்சர்களும் தொடர்பு கொள்கிறோம். குறிப்பாக வந்து திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான். ஸோ அதனால் வந்து நம்ம இல்லை எங்களுடைய வழக்கறிஞர் கண்டென்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது, 33 மீட்டர் போட முடியாதுங்கிறத திரும்ப எங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஹியரிங்கில் தான் அதனுடைய வழக்கு என்ன அப்படிங்கிறத வாய்வழி மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க சார். அஃபிடவிட் நாங்களும் அஃபிடவிட் கொடுக்குறோம். என்ன சார் அதாவது சார் 2 ஆட்சியிலையுமே அவங்க ஆட்சியாளர் நான் குறை சொல்கிறத விட இங்கே உள்ள ஒரு வியாபார அமைப்பு வந்து அவங்களுடைய பணபலத்தில், அதாவது விக்ரமராஜன் கோவிந்தராஜனில் தமிழ்நாடு வியாபாரிகள் கூட்டமைப்பு, அந்த அமைப்பு தான் வந்து எங்களுடைய பிரதிநிதி, அவருடைய பிரதிநிதி தான் இருக்கார். அவர் தான் வந்து இதை முன்னெடுத்து அவங்கெல்லாம் வழக்கு போட்டிருந்தாங்க. லேண்டு ஓனர்ஸு அப்புறம் ட்ரேடர்ஸுங்கிற முறையில் அந்த அமைப்பு தான் பின்னெடுத்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுடைய பலம் வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் சொன்னோம்னா நாங்கள் வந்து ஒரு சமூக அமைப்பு, நாங்கள் அப்படி வாதங்கத்தை வெளியிட அமைச்சு குறிப்பிட்டு ஒரு மேட்டில் குற்றச்சாட்டு வைக்க முடியாது. நீங்கள் தான் அதை பார்த்து எழுதணும். சார் கடந்த 2017ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து நமக்கு நாங்கள் வாங்கின 1000 வந்து ரிட்டனாக வாங்கியிருக்கோம் சார். அதற்கு மேலே 1500க்கு மேலே நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது வந்து இன்னும் ரெக்கார்டு இல்லாமல் போனது நிறைய டெத்து இருக்குது 2017 வரைக்கும். பட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆர்டிஐயில் கேட்டு சில பதில்கள் வரல, கொடுக்கல, அப்பீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாம் மறுதல், ஏன்னா கூடுதல் நடந்துகிட்டே இருக்குது அந்த பகுதியில். 5000 விபத்துகள் ஒரு 1500 உயிரிழப்பு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட உடல் பாதிப்பு அதிகமாக இருக்குது, உறுப்புகள் அதிக பாதிப்பு. கடந்த 2023 அக்டோபர் வியாபாரிகள் வாதம் இது மாதிரி விபத்துனால உயிரிழந்தது ஊனமுற்றவர்கள் வாழ்வாதாரம் ரியலாக பாதிக்குது. காட்டூரில் கடந்த 2023 அக்டோபர் மாதம் ஒரு நபர் வந்து வந்தப்போ ஆக்சிடென்ட் ஆகி இதயம் தனியாக ரோட்டில் இருந்து துடிச்சது வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துச்சு. அதை விட ஒரு கொடுமையை பார்க்க முடியாது இந்த ரோட்டில். அது ஒரு உச்சம், ஒரு விபத்தோட உச்சம் சார். இதில் முக்கியமான திரும்ப பத்திரிகை வாயிலாக நாங்கள் வேண்டுகோள் வைப்பதென்றால், அது அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆட்சியாளர்கள் இருக்கட்டும், அதில் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பியாக இருக்கட்டும், அவங்களுடைய வியாபாரி சைடில் வந்து இப்போ அந்த லேண்ட் ஓனர் சைடில் வந்து வாழ்வாதாரம் போகுது எங்களுக்கு இல்லை, விட்டா இல்லைங்கிறது வந்து அவங்களுடைய அந்த கூற்றுக்கு செவி சாய்த்தது மிக மிக பெரிய தவறுங்க. ஏன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலை வந்து காம்பன்சேஷன் கொடுத்த அந்த காம்பன்சேஷன் தான் அவங்களுக்கு இழப்பீடு. அந்த இழப்பீடுங்கிறது வந்து 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை அப்படி சொல்கிற கூற்றே அலோவ் பண்ணக்கூடாது. அதன் அடிப்படையில் வந்து இந்த லேண்டை குறைக்கிறேன் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு குற்றத்தை வந்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வந்து அரசு கிட்ட பேர உருவாக்குற அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து மந்திரியோட ஒப்புதல் இருக்கா, ஹைவேஸ் மினிஸ்டர் ஒப்புதலோட அந்த வந்துச்சா அப்படிங்கிறது போது நாங்கள் செக்ரட்டரிட்ட தான் பேசணும். என்ன செக்ரட்டரிட்ட ஹைவே செக்ரட்டரி நாங்கள் தொடர்புகள் இல்லைங்க. அவங்களுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் பாதிக்குது. அவங்க இப்போ கண்டென்ட்டில் கொடுத்துருக்கிறது அப்படி இல்லை, நிறைய சக்ஸஸ் பாதிக்கிறதுக்கு 33 மீட்டர் 100 பேர் தான் பாதிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள தோராயமாக சொல்லியிருக்காங்க. 1000 இருக்கலாம் சார். பாதிப்புங்கிறதே கிடையாது இங்கே, பாதிப்பு யாருக்குமே இல்லை சார். பாதிப்புங்கிற வார்த்தை என்டர்டெயின் பண்ணுறது சட்டப்படி தவறு சார். அது பொலிட்டிக்கலாக இருக்கட்டும், அஃபீஷியலாக இருக்கட்டும், நம்ம காம்பன்சேஷன் கொடுத்து தான் அந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் நிதர்சன உண்மை. இந்தியா முழுக்க போடப்பட்டுள்ளது. இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர்லேருந்து செங்கல்பட்டை தாண்டி வராங்க 8 வழிச்சாலை வித் சர்வீஸ் ரோடு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் கூட்டணியில் இருந்த கட்சி கூட வெளியில் போயிட்டாங்க. இப்போ நம்ம எஸ்ஆர்எம் ஹோட்டல் இருக்குங்க,
யூனிவர்சிட்டிக்குள்ள அங்கே வந்து எவ்வளோ இடத்த எடுத்துருக்காங்க. 8 மாடி கட்டணம் 4 மாடி கட்டணம் ஸ்ட்ரக்சரில் பொழந்து தான் எடுக்கிறாங்க. அங்கே எப்படி எடுக்க முடியுது, அங்கே எப்படி காம்பன்சேஷன் கூட அவங்களுக்கு வாழ்வாதாரம் போகலையா? அந்த காம்பன்சேஷன் தான் வாழ்வாதாரம், அடுத்த இடத்துல அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் இங்கே உள்ள ஒரு லோக்கல் பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு வில்னஸ் இல்லையா, இல்லை அஃபீஷியல்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தலைவர் சொன்னால் அப்படி பண்ணலாம் போகலாம், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாரு, அப்படியே கிடப்பில் போட்டுறாருங்க. இப்போ ஸ்பெஷல் டிஆர்ஓ எங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ டி தான் வந்து பண்ணும்போது அவர்கிட்ட என்ன எனக்கு 33 தான் சொல்லுது, நாளைக்கு அதுதான் நான் வேலை செய்யணும் வருவார். அவர் டீசன் அவ்வளோதான் அவர் பண்ண முடியும். ரெண்டாவது வர நகாய் வந்து பின்வாங்கினது தவறு சார். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து தமிழ்நாடு அரசு ஒப்படைச்சது தப்பு. அவங்க தான் ரோடை போட்டு கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, நகாய்ன்ற ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு மீண்டும் ஐயப்பாடு என்னென்னா, நகாய் ஏன் ஒதுங்கிக்கிட்டதை வந்து நான் குற்றச்சாட்டை வந்து மீண்டும் நகாய் தான் அந்த ரோட்டை போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறோம் சார். இது ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். உயர்மட்ட பாலம் என்ன அது கைவிடப்பட்டதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க சார். ஆமாம் ஆமாம், என்னச்சு போத்து மீட்டிங்கில் முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வேறு வந்து அதான் இன்றைக்கி வந்து போன கூட்டத்து வரைக்கும் வந்து பணம் இல்லை, லேண்ட் எடுக்க முடியல 45 மீட்டர்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 35 மீட்டருக்கு லேண்டுக்கு பணம் கொடுக்கணும். ஸோ பணம் இல்லைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திட்டத்துக்கு எவ்வளோ திட்டங்கள் போட்டிருக்காங்க. 4 வழிச்சாலை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போடுது, பைபாஸ் நிறைய ப்ரொப்போசல் தமிழ்நாடு ஃபண்ட்லேயும் போட்டிருக்காங்க, NH ஃபண்ட்லேயும் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 14 கிலோமீட்டரில் உள்ள 2 பக்கத்தில் உள்ள பொதுமக்களோட உயிரை வந்து 15 ஆண்டு காலம் பாதுகாக்காமல் மீண்டும் 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 இப்படி பண்ணுறது வந்து எல்லா அரசியல் கட்சியும் வேண்டுகோள் உங்கள் சார்பாக வைக்கிறோம். பொது நலனை காக்க இந்த பகுதி மக்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், எல்லா அரசியல் தலைவர்களும் அப்படிங்கிற வேண்டுகோளை வைக்கிறோம் சார். அதில் குறிப்பாக வந்து இந்த மாவட்டத்தினுடைய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு அவர் வந்து எங்களுக்கு காலையில் நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது, நேற்று ஈவினிங் தொடர்பு கொள்ளும்போது ரொம்ப ஷாக்காக சொன்னார். இது வந்து ரொம்ப எனக்கே தெரியாத ஒரு சப்ஜெக்டாக இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் அனுப்பிச்சு எனக்கு அந்த கண்டனம் நடப்பாங்க, நான் வந்து இதை மேலிடத்துக்கு கொண்டு போய் நான் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்கேன் சார். இதை உங்கள் மூலியமாக நான் பதிவு பண்ணுறேன். உயர்மட்ட பாலம் சொன்னீங்களா சார், அதுவே சாத்தியக்கூறு இல்லாத ஒரு திட்டம். ஏன்னா நடக்கக்கூடாதுன்றது தான் எண்ணமே தவிர நடத்த முடியாதுன்றது தான் நிலவரம். ஏன்னா உங்களுக்கு உயர்மட்ட பாலம் போடணும்னா சர்வீஸ் ரோடு இருந்தால் தான் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நீங்கள் எதுவுமே வேலை பார்க்க முடியும். அதுவே இல்லாமல், வழி இல்லாமல் எப்படி ஒரு ராத்திரி கொண்டு நட்டு வைக்க முடியாது இல்லைங்களா? சாத்தியக்கூறு இல்லாத விஷயம். இழுத்தடிக்கிறதுக்கு அது ஒரு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். எதுங்க எலிவேட்டட் கார் போடுற முடியாத விஷயம் சார். அவங்க வந்து சொல்கிறதே எது காரணங்கள் எதுவும் சொல்லலை சார். அது ஒரு ப்ரப்போசலு, ஒரு ப்ரிலிமினரி ஸ்டடி பண்ண சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா வந்து இப்போ சர்வீஸ் ரோடுக்கு வந்து லேண்ட் அக்விசிஷன் அரௌண்ட் 450 crores சார். கரண்ட்லி அந்த 45 மீட்டருக்கு லேயிங் வந்து அரௌண்ட் 250 crores தான். ஸோ இவ்வளோ தான் மொத்தமாக கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் 1000 crores. வேற மேம்பாலம் 4 வழி மேம்பாலங்கிறதுக்கு ப்ரிலிமினரி எஸ்டிமேட்டை வந்து 3000 கோடி, அதில் 50% 1000 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட், 1000 கோடி நகாய் துறையை சேர்ந்தது. ஸோ அப்படிங்கும்போது நடக்காத ஒன்று. நீ 400 கோடிக்கு செலவழிக்க முடியல, 1500 கோடி மேலே போகிறங்கிறது வந்து ஒரு ஒப்புக்குச்ச பணியை காலத்தை கடக்கிறதுக்காக இடையில கொண்டு வர ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட். இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் சார், இது எலிவேட்டட் ஹைவேன்றது வேறு, சர்வீஸ் ரோடுன்றது வேறு. இதுக்கு அது எந்த விதத்துலையும் மாற்றம் அமைய முடியாது. சர்வீஸ் ரோடு வந்து உள்ளூர் மக்கள் பாதுகாப்புக்காக நம்ம கேட்டுட்ருக்கோம். இது எலிவேட்டட் ஹைவேன்றது டிராஃபிக் கன்ஜெஷன் கம்மி பண்ணுறதுக்கு உண்டானது. அதுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஒரு தொடர்பை வந்து கற்பனையாக உருவாக்கி இதுக்கு அது மாற்றுன்ற மாதிரி கொண்டு வராங்க. இதுக்கு எந்த விதத்துலையும் அது மாற்று கிடையாது. அது வேறு ப்ராஜெக்ட். அது வந்தால் நாங்களும் வரவேற்கிறோம். சர்வீஸ் ரோடு வந்துருச்சுன்னா எலிவேட்டட் ஹைவே வந்தால் யாரும் வேணாம்னு சொல்ல போகிறது. நாங்கள் எதிரியே கிடையாது எந்த விதத்துலையும். நாங்கள் கேட்குறது உள்ளூர் மக்களோட பாதுகாப்பு பயணத்துக்கு ஒரு அகலமான தேவையான சர்வீஸ் ரோடு வேணுன்றதானே தவிர காரிடார் வருது வரலன்றதை பற்றி நாங்கள் அதுக்குள்ளே வர விரும்பவே இல்லை. அதுதான் பைபாஸ் போட்டதுக்கப்புறம் எலிவேட்டர் காரிடாருங்கிறது ஒரு அன்னெசரி வாண்டட் ஒன்று. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அரசியல் கேள்வி குத்து தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அது மக்களை திசை திருப்புறதுக்கும் காலத்தை விரயமாக்கிறதுக்கு தான். ஸோ அது இப்போ டோட்டலாக 2 துறையுமே தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் வந்து அதை ஒதுக்கீடு திட்டத்தை. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி இந்த அதை போக வேண்டாம்.